ராமநாதபுரம் அடுத்து வெள்ளரியோடை கடற்கரையிலிருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக லாரியில் கொண்டுவரப்பட்ட பீடி இலை பட்டலங்களை கியூ பிரிவு போலீசார் மடக்கி பிடித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் வெள்ளரியோடை பகுதியைச் சேர்ந்த ஒருவரை கைது செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் இலங்கைக்கு மிக அருகில் இருப்பதனால் ராமநாதபுரம் மாவட்ட கடற்கரையிலிருந்து சமையல் மஞ்சள், சொக்கு, கஞ்சா, கடல் அட்டைகள், பீடி இலை பட்டலங்கள் உள்ளிட்டவைகள் அதிக அளவு இலங்கைக்கு கடத்தி வரப்படுகிறது. இந்த நிலையில் அதிகாலை ராமநாதபுரம் அடுத்து வெள்ளரியோடை கடற்கரையிலிருந்து இலங்கைக்கு பீடி இலை பட்டலங்கள் கடல் வழியாக சட்டவிரோதமான முறையில் கடத்த இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் கியூ பிரிவு போலீசார் திடீர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கண்டெய்னர் லாரியொன்றிலிருந்து இலங்கைக்கு பீடி இலை பட்டலங்களை படகில் ஏற்றிக் கொண்டிருந்த போது அவர்களை மடக்கி பிடிக்க முயன்ற போது கடலில் படகில் இருந்த இருவர் 10 மூட்டை பீடி இலை பட்டலங்களுடன் கடல் வழியாக தப்பினர். மேலும் பீடி இலை ஏற்றி வந்த கண்டெய்னர் லாரியை பறிமுதல் செய்த கியூ பிரிவு போலீசார் இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் வெள்ளரியோடை பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவரை பிடித்து ராமநாதபுர சுங்கத்துறை அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். மேலும் கடல் வழியாக தப்பி சென்ற மர்ம நபர்கள் இருவர் குறித்த கியூ பிரிவு போலீசார் விசாரணையை நடத்தி வருகின்றனர்.